தடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. அன்புக்குள்ளே உங்கள் யாவரையும் இறைமகன் கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் ஊத்துமலை குருசேகரம் 50வது பொன்விழா ஆண்டை கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். உள்ளூர் மக்கள் உள்ளூரிலிருந்து தன் வாழ்விற்காக வெளியூர் சென்று தன் வாழ்வை நடத்தும் மக்கள் ஆண்டவர் செய்த நன்மை நினைத்து இந்த இடத்துல வந்திருக்கீங்க. உங்கள் யாவரையும் திருச்சபையின் சார்பாகவும் திருமண்டலத்தின் சார்பாகவும் சாராட்டக்கர் கல்லூரியின் சார்பாகவும் நேஷ்னல் மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா 1905 வேதநாயகம் மசரியா அவர்கள் மூலமாக இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு இந்திய மக்களுக்கு ஆஸ்பு சொல்லணும். முதல் மிஷன் ஸ்தாபனம், முதல் மிஷனரியாக 17 பேராயர்கள் சிஎஸ்ஐ, சிஎன்ஐ, லுத்ரன், பேப்பிஸ்ட், மார்த்தோமா என்று 17 பேராயர்களை கொண்டு ஆர்டினரி மிஷனரியாக சாது சுந்தர் சிங்கை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது 1905 டிசம்பர் 21 NMSI. முதலாவது 1903 பிப்ரவரி 12 20 பேர் கொண்ட ஒரு குழு, 50 ஆயர்கள், 15 லே பீப்புள் சேர்த்து இந்திய மக்களுக்காக இந்திய மக்களை கொண்டு காஸ்பல் சொல்லணும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கிறது IMS, இந்திய மிஷனரி சொசைட்டி ஆஃப் இந்தியா. அது திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள்கிட்ட கொடுத்துட்டு அனைத்து மக்களும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதற்காக NMSI ஸ்டார்ட் பண்ணுறார். அவர் தான் CSI, CNI உருவாக்குறார். CSI, CNI உருவாக்கப்பட்டதுக்கு நோக்கம் அவர் தான். வேதநாயகம் மசரியா சாமுவேல், வெள்ளான் விளை, தூத்துக்குடி. அந்த சங்கத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாய் 50 ஆண்டுகள் என்பது இந்த திருச்சபை கடந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னே நாம் சுரண்டை சர்க்கிள், சாம்பரோடகரை, இந்த பக்கம் ஊத்துமலை, சுரண்டை சர்க்கிள், இப்படி மக்கள் ஒன்றாக இணைந்து அந்த நாளில் பஸ் போக்குவரத்து வண்டிலாம் யார்ட்டையும் இல்லை, மாட்டு வண்டியில் போவாங்க. ஓலைப்பட்டி நிறையா தோசை சுட்டுக்குவாங்க. 1 கிலோ அந்த எள்ளு துவையலில் எள்ளு பொடி, கெட்டு போகாத புளியும் வத்தலும் சேர்த்து இடித்து எள்ளு பொடியை வச்சு 1 இன்ச்சு கனத்துக்கு தோசை, நல்ல ஓட்டை விழுந்திருக்கும். நான் சின்ன பையனில் கிட்டத்தட்ட நான் ஒரு 7-8 வயதில் சென்னைக்கு போயிட்டேன். சென்னைக்கு மாட்டு வண்டி கீழே உட்காந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த சுரண்டை பண்டிகை, மங்களா சுரண்டையில் இருந்து நம்மெல்லாம் ஒன்றா இருந்தோம். அதே மாதிரி குற்றால பண்டிகை நடக்கிறப்ப தான் நான் பிறந்ததாக எங்கள் அம்மா ஒரு சரித்திரம் சொல்லுவாங்க. எல்லோரும் குற்றால பண்டிகைக்கு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, பொம்பளை பிள்ளை பிறக்கும் இன்னும் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் ஆம்பளை பையனா நீ பிறந்துட்டப்பான்னுவாங்க. சாதாரணமாக அப்படி நாம் ஒன்றாக இணைவது தான் பண்டிகை. அதுதான் பாகம் 16 சொல்கிறார். நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள், உன் வேலைக்காரன், உன் அடிமைகள், உன் ஆடு மாடு அனைவரும் இணைந்து கொண்டாடுவது பண்டிகை. அதுக்கு தான் பண்டிகை இளைவியராகும் 23 சொன்னார். வாரத்தின் பண்டிகை, கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, விடுதலையின் பண்டிகை. பண்டிகை என்பது நாம் அனைவாக ஒன்றாக கூடி கொண்டாடுவோம். அது விசேஷமாய் இந்த 50வது பண்டிகை என்பது ஒரு விடுதலையின் பண்டிகை. 50 ஆண்டுகள் நாங்கள் தனி ஒரு பாஸ்டேட்டாக, தனி மனிதனாக, எங்களுக்குன்னு ஒரு ஐயரு, எங்களுக்குன்னு ஒரு டிசி மெம்பரு, எங்களுக்குன்னு ஒரு செக்ரட்டரி, ஒரு ட்ரெஷரரு, நாங்களும் திருச்சபைகள் பேராயத்தில் ஒரு அங்கம் என்று வகித்து 50 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். ஊத்துமலை எப்போவுமே ஒரு விசேஷித்த ஒரு ஊர். ஊற்றுமலையை பற்றி சொல்கிறப்போ அழகாக ஒருத்தர் ஒரு சரித்திரத்தை சொல்லுவார். ஊற்றுமலையை சேர்ந்த ஒரு நண்பர் எங்களுடைய குடும்பத்திற்கு
ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப நண்பர். அவர் வீட்டுக்கு ஜேம்ஸ்னு ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ண வந்தார். தாம்பரத்துலேருந்து ஜெபம் பண்ண வந்துட்டு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு கட்டுக்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டார். உடனே அவர் சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, ஒரு 100 வருஷம் 75 80 90 வருஷத்துக்கு முன்னெல்லாம் ஆட்சியாளர்கள் இந்த உலகத்தில் ஆள்றப்போ நாங்கள் வைத்திருக்கிற ஆடு மாடு கோழி, நல்ல தென்னை மரத்தில் பெரிய இளநீ நல்ல விளையிறத ஆட்சியாளர்கள் எடுத்துருவாங்க, பெண்களை கூட அவங்க கூப்பிட்டுக்குவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நாள் என்னுடைய தங்கையை நாங்கள் குழி தோண்டி புதைத்து விட்டோம் கொடுமையினால். அந்த கஷ்டந்தாங்க உயிரோட தங்கைன்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரிய பெருமை மிக்க ஒரு ஊத்துமலை. அந்த மலை தண்ணி எப்போயுமே வந்துட்டுருக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட ஊத்துமலை. ரெண்டாவது, நாங்கள் 4 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மை எத்தனை இன்பமானது என்ற வார்த்தையின்படி, சொந்த சகோதரத்தில் இப்போ கண்பு காராதவன் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியும் வார்த்தையின்படி எங்களை ஒன்றாக வழிநடத்தி 4 சகோதரர்களில் 2வது சகோதரர் இந்த ஊத்துமலையைச் சேர்ந்த எங்களுடைய அத்தை மகா, 2வது சகோதரி, என்னுடைய 2வது அண்ணி. அதே மாதிரி எங்களுடைய பாரம்பரியத்தில் எங்களுடைய பிள்ளைகள் 4 பேருக்கும் 11 பிள்ளைகள். 11 பிள்ளைகளில் அந்த 2வது அண்ணனுக்கு முதல் அந்த ஊத்துமலையில் சம்பந்தம். அதே மாதிரி எங்களுடைய திருச்சபை இல்லை ஊத்துமலை நம்பர்கள் ரொம்ப அதிகம். இன்றைக்கி எல்லோரும் இங்கே வந்துட்டாங்க. இந்த 50வது ஆண்டு விழாங்கிறது 50 சங்கீதம். நான் 50 இங்கே வந்து பார்த்த உடனே நான் அந்த 50வது சங்கீதம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அது ஆசாபின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கு. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை பூமியை கூப்பிடுகிறார். பூமி எங்கே உதிக்குதோ, எங்கே சன்ரைஸ் ஆகுதோ, எங்கே சன் செட்டிங் ஆகுதோ, அதிலிருந்து அது முடிகிற வரை. ஆனால் இன்னொரு இடத்துல கிழக்குக்கும் மேற்குக்கும் தூரம் எவ்வளோ இருக்குது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளோ தூரம் இருக்கும், நேரம் கணக்கிட முடியுமா தெரியாது. கன்னியாகுமரி போகிறோன்னா சாயங்காலம் சூரியன் அங்கே தான் மறையுது, சாயங்காலம் அங்கே தான் எழும்புது. ஒரே இடம்தான், மேற்கு கிழக்கு தெரியல. சீயோன் மலை, மோசேயோடு ஆண்டவர் பேசின சீயோன் மலைக்கு போனீங்கன்னா அங்கே தான் சூரியன் செட்டிங் ஆகுது, சூரியன் ரைஸ் ஆகுது. ராத்திரிலாம் நடந்து போய் அந்த மோசே பாஸ்டிங் என்ற 40 நாட்கள் பாஸ்டிங் என்கிற இடத்துல இருந்தால் இந்த சூரியன் உதயமாகிறப்ப தெரியும். அந்த சன் அப்படியே பூமியை கிழிச்சிக்கிட்டு வெளியே வரும். அதே மாதிரி கன்னியாகுமரி. ஆனால் அது அஸ்தமித்து ஆனால் நமக்கு பூகோளம் என்ன சொல்லுதுன்னா, சூரியன் கிழக்கே உதித்து மேற்கே மறையுது. இதில் சொல்கிற சூரியன் வசனித்து உதிக்கும் திசை தொடங்கி அது ஸ்டெப்பாக வாசிட்டே வந்ததுன்னா நம்முடைய தேவன் வருவார். அதில் சொல்கிறாரு 12 நான் பசியாக இருந்தால் உங்கள்கிட்ட சொல்லேன், பூமியும் நிறைவும் நான் தான் ஆளினால். அதுதான் 24 சொல்கிறார், பூமி நிறைவும் என்னுடையது, வானாதி வானங்களும் என்னுடையது. சொல்லிட்டு அடுத்த வசனம் 15 சொல்கிறாரு, ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு என்ன பிரச்சனையோ, கஷ்டமான சூழ்நிலையில் ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நமக்கு பிரச்சனையான நேரத்தில், அது ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாத மனிதனாக இருக்கலாம், ஆபத்தான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ ஆண்டவர் வந்து அந்த இடத்தில் விடுதலை தருவார். டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் இருளில் ஒளி ஒரு நிகழ்ச்சியை ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடத்தினாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 5 to 4 to 5. அதில் சொல்லுவாங்க, காவிரி ஆறு கரை புரண்டு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வருஷத்தில் அந்த டேம் 3 முறை நிறைஞ்சிருச்சு. மேட்டூர் அணை இந்த வருஷத்தில் வரலாறு காணாத 3 முறை நிறைஞ்சிருக்கு. காவிரியில் ஃபுல்லாக தண்ணி, நேற்று பார்த்தேன், நிறைய தண்ணி போய்கிட்டு இருக்கு கார்லேயே. காவிரியில் கொள்ளிடத்துலேயும் தண்ணி போகுது. அந்த மழைக்கு முன்னெல்லாம் மகள், அம்மா எனக்கு டெலிவரி டேட்டு இந்த டேட்டு வந்து எனக்கு டெலிவரி டேட்டு, என்னுடைய பிள்ளை பேர் நீ பாருமான்னு அந்த அம்மா லெட்டர் எழுதியிருந்தான். லெட்டர் எழுதியிருக்கிறப்போ அவள் அந்த அம்மா பிறப்பிட்டு போச்சா, மழை வந்துட்டு காவிரியில் ஃபுல்லாக தண்ணி போகுது. அப்போ அந்த அம்மாவால் போக முடியல, தண்ணி போகிற வரையும் காவிரி பக்கத்தில் கரையில் உட்காந்துட்டு, கரையில் உட்காந்து தண்ணி கொஞ்சம் குறைஞ்ச பிறகு நடந்து போச்சான்.
அங்கே போன உடனே மகா கேட்டுச்சான், என்னம்மா நேற்று தானே போனால் உடனே வந்துட்டியான்னுச்சான். நேற்று தான் போனோன்னா உடனே வந்துச்சான், இப்போ தானேம்மா வந்திருக்கேன்னுச்சான். அப்போ சொல்லிச்சு, ஒரு வாரம் என் கூட தானம்மா இருந்தானே பொண்ணு சொல்லுது. ஆனால் ஒரு வாரம் வந்தம்மா கரையில் தண்ணி போய்கிட்டு இருக்கு, ஆற்ற கடந்து போகலை. ஏன் கடந்து போகலன்னு இங்கே கரையில் இருக்குது. அப்போ அந்த அம்மா பொண்ணு சொல்லுது, நீ நேத்தனமா போன. அப்போ அந்த அம்மா நினச்சிக்கிட்டான், ஆண்டவர் எனக்கு பதில் ஒரு பெண்ணை என்னுடைய சாயலில் வந்து விட்டார். ஆண்டவர் எனது சாயலில் அங்கே என்ன பண்ணிட்டார், வந்து விட்டார். இதுதான் ஆண்டவர். அதான் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிட்றப்போ, இந்த 50வது ஆண்டு விழாக்கில் வந்திருக்கீங்க, ஒரு தேவையோடு வந்திருக்கீங்க, ஒரு கண்ணீரோடு வந்திருக்கீங்க, ஒரு பிரச்சனைகளோடு வந்திருக்கீங்க. அன்னாள் ஆபத்தான நிலைமை, டைவர்ஸ் ஆகிடும், குழந்தை இல்லை, கணவருக்கு குழந்தை இல்லை. இப்போ நீ போன்னு மற்றவங்க உலகமே திட்டுற நேரத்தில் அந்த அம்மா ஆலயத்தில் வந்து உட்காந்து ஜெபிக்குது. புருஷன் எல்கானா சொல்கிறாரு, உனக்கு ரெட்டத்தனையான பங்கு, 3 ஆசீர்வாத பையெல்லாம் எடுத்து உனக்கு 2 கொடுத்தனே, அவளுக்கு 1 தானே கொடுத்தேங்கிறார். ஆனால் அந்த அம்மாவுக்கு திருப்தி இல்லை. அந்த அம்மா சர்ச்சில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா, அப்பா கற்பத்தை நீர் குடிக்கிறவர், கற்பத்தை நீங்கள் நீ கர்த்தரால் கிடைக்கும் மாசம் வரும், பிள்ளைகளால் அவர் பெரும் வழி, நீங்கள் தான்ப்பா எனக்கு கற்பத்தின் கனியை கொடுக்கணும். தேசத்தில் மலடு இருப்பதில்னு வேற சொல்லியிருக்கீங்களே லேவிய ராமத்தில். நான் மலடாக இருக்கேன்னு அந்த அம்மா அந்த சர்ச்சிலேருந்து ஜெபித்த பொழுது ஒரு விடுதலை. அதுதான் அந்த அம்மா தன்னுடைய ட்ரபுள் டைமில், பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க. அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றது அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிது. இந்த தூரமான தேசத்தில் இருக்கிற எங்களுக்கு எங்கள் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கு, நாங்கள் தொழிலில் நசுக்கப்பட்டிருக்கோம், பின்தங்கின நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு விரோதமான சக்திகள் எழும்பி கொண்டிருக்கு, எங்கள் கிராமத்தில் தேவையான மழை இல்லை, கண்ணீரான வாழ்வு, எங்களுக்கு விடுதலை தர மாட்டீங்களா, எங்களுக்கு வாழ்வு தர மாட்டீங்களா? நீங்கள் ஆண்டவரை நோக்கி அழைக்கிறப்போ இந்த 50வது ஆண்டு விழாவில் நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். விசேஷமாக இந்த நாளில் கூட நமக்கு நோட்டீஸில் ஒரு வசனத்தை, அருமையாக வசனத்தை போட்டிருக்காங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை, ஆகையால் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த தேசத்திற்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். when thou has eaten in the artful, அந்த தேசத்திற்காக 50 ஆண்டுகள் கடந்து வந்து உபாகம் 8ஆம் அதிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் 1லிருந்து 10 வசனங்கள் வாசிக்க கேட்டோம். ஆகையால் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில், ஆகா, ப்ரெஷர்கிட்ட போய் உப்புமா கொடுத்தா சாப்பிட முடியாது, ப்ரெஷர் பேஷண்ட்டை அவர் திருப்தியாக சாப்பிட முடியாது, உப்பு போட்டு சாப்பிட மாட்டார். டயபெட்டிக்கிட்ட போய் சுகர், வட இந்தியாவுக்கு போகிறீங்கன்னா ஒரு 5 வகையான ஸ்வீட் கொடுப்பாங்க, திருப்தியாக சாப்பிட முடியாது. கொலஸ்ட்ரால்கார்ட்ட மட்டன் கொடுக்க முடியாது, பிரியாணி கொடுக்க முடியாது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் சொல்ல, நீ திருப்தியாக புசித்து சாப்பிட்ருக்க, திருப்தி வாழ்க்கையில் போதுங்கிற மனம், ஒரு திருப்தி எப்போ வரும்? இதை தெரிஞ்சிக்கிறப்ப எனக்கு ஸ்டாண்டர்ட் ஆயில் ராக் பெல்லர், உலகத்தில் ஒரு பெரிய பணக்காரர், உலகத்தில் உள்ள ராக் பெல்லர் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில்ங்கிற ஒரு நிறுவனத்தின் பெரிய பணக்காரர், அமெரிக்கா சேர்ந்தவர். அவர் விமானத்தில் பறந்து கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் நம்ம ஐயர் மாதிரி ஒரு வாலிப தம்பி உட்கார்ந்துருந்தார். சில கேள்விகள் துடுக்க அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார். அந்த ராக் பெல்லர் வயசானவர், 85 வயது, இவர் வயது ஒரு 28-30 வயதுக்குள்ளே அவர்கிட்ட பல கேள்விகள் தொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர், நீங்கள் தான் ராக் பெல்லர்னு சொல்கிறீங்க, ராக் பெல்லர் தான் ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியுடைய ஓனர், உலகத்திலே பெரிய பணக்காரன், நீங்கள் ஏங்க இனிமேல் வேலை செய்யணும்னு கேட்டாராம். அப்போ அந்த ராக் பெல்லர் சொன்னாரா, கரெக்ட், சரியான கேள்வி தம்பி, இவ்வளோ நேரம் பேசினது இப்போ தான் சரியான கேள்வி கேட்டிருக்கேன். நான் இப்போ வேலை செய்யலை, அப்படி தானே, வேலை செய்ய வேண்டாங்கிற, அப்படி தானே. இப்போ இந்த வானத்தில் அந்த அகமதாபாத்தில் அந்த ஃப்ளைட்டு, ஏர் இண்டியா ஃப்ளைட்டு 247 பேரோட 11 செகண்டில் கீழே விழுந்து 247 பேர் செத்து போனான். கீழே இருக்க நிறைய பேர் வேறு செத்து போனான். ஆயிரக்கணக்கான கோடி லாஸ் அந்த கம்பெனிக்கு.
ஏன்னா அதில் கடந்த நாளில் ஒருத்தர் சொல்கிறார் அப்புறம் ஃபியூல் பெட்ரோல் ஆஃப் பண்ணிட்டாராம், இன்ஜினுக்கு போகிற பெட்ரோலை ஒருத்தர் அப்படி சொல்கிறாங்க. அதனால் அதை பைலட் கேட்குறாரு, ஏன்ப்பா அதை ஆஃப் பண்ணுன்னு கேட்கறதுக்குள்ளே விழுந்துச்சு, முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம பறந்துருக்கு இந்த ஃப்ளைட்டு இப்போ இன்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்னாரா அந்த ராக் பில்லர். ஓ சும்மாரியா, இன்ஜின் ஆஃப் ஆனால் என்ன ஆகும்? கீழே விழுந்து செத்து போவோம். இதே தான் வாழ்க்கை. ஆரம்பித்தாச்சு, ஆரம்பித்த பிறகு எப்படி நிப்பாட்ட முடியும்? வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு என்ன பண்ண முடியாது. இப்போ அதை தான் நீதிமொழிகள் 18:9 சொல்லுது, தன் வேலையில் அசதியாக இருப்பவன் அழிமனுக்கு சகோதரன். 22:29 சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக ராஜாக்களோடு இருப்பான். நீதிமொழிகள் 6:6 சொல்கிறார், எறும்பை போய் பாரு. கருப்பு எறும்பு வந்துட்டா நாளைக்கு மழை பெய்ய போகுது, ஏன்னா அந்த உணவு தேடி வந்துட்டு எவ்வளோ அட்வான்ஸ் பாருங்க. அதே தான்ப்பா வாழ்க்கைனாரா. அடுத்த கேள்வினானா என்ன கேள்வி? நீங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் என்ன? அடுத்த கேள்வி அது ஒன்றும் இல்லை, பூமியை தோண்டினேன், ஆயில் எடுத்தேன், அந்த குருட்டு ஆயிலிருந்து பெட்ரோல், டீசல், சோப் ஆயில், ஒயிட் பெட்ரோல் எல்லாம் வரும். அந்த எங்கள் ஏரியாவில் சிபிசிஎல் இருக்குது, சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட். இன்றைக்கி பேர் 25 வருஷத்துக்கு முன்னால் எம்ஆர்எல், மெட்ராஸ் ரெஃபினரிஸ் லிமிடெட். இந்தியாவிலே 3-2 இடத்துல தான் இருந்தது. குருடாயில் நிலத்துக்கு அடியில் இருக்க அந்த ஆயிலை எடுத்து அங்கே கொண்டு வந்தோடனே அதை பல பிரிவாக பிரிப்பாங்க. பெட்ரோல், டீசல், ஆயில் பல பிரிவாக பிரித்து வேஸ்டேஜை கொண்டே மேலே எரிய விட்ருவாங்க. பெரிய பைப்பில் தீ எரிஞ்சிட்ருக்கோம். அங்கேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், காரிகினர்லேருந்து வந்தவங்களுக்கு. இது தீ எரியாத கொஞ்சம் ஆயில் இருக்குது. அந்த ஆயிலை என்ன பண்ணதுன்னு தெரியலப்பா. கருப்பாக இருக்கும், தொட்டால் நாத்தடிக்கும், பூமிக்குள்ளே விட்டால் அந்த பூமியை கெடுத்துரும், கடலில் விட்டால் மீன் செத்துப்போம், நிலத்தில் விட்டால் பயிர் விளையாது. அந்த ஆயினால எனக்கு ரொம்ப பிரச்சனை, நான் வளர்ச்சியே இல்லை, இப்போ என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலை. நான் ஜெபம் பண்ணேன். அந்த உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் சொல்ல பிறகு நான் அடிமைத்தனத்தில் இருந்தேன். அன்னாளை போல ஒரு அடிமைத்தனம். அன்னாளுடைய அடிமைத்தனம் குழந்தையின்மை. உபாகம் 8ஆம் அதிகாரத்தில் அந்த இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. வாழ்க்கையில் உணவு இல்லை, வேலை செஞ்சும் அமைதி இல்லை, அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டோரை நோக்கி அழைத்தேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் தேவனாய் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க, கூக்குரல்றாங்க அந்த மக்கள் அடிமைத்தனத்திலேருந்து. அந்த அடிமைத்தனத்தில் கூக்குரல் இடுறப்போ அந்த மக்களுடைய கூக்குரல் என்னை சந்ததியில் வந்து எட்டுறப்போ மோசைங்கிற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினேன். அதே மாதிரி நான் அடிமைப்பட்டு கிடந்தேன். அடிமைப்பட்டு கிடக்கிறப்ப இந்த காயினால் என்ன செய்வது, என்னுடைய மேனுஃபேக்சர் நிப்பாட்டியாச்சு, பிஸ்னஸ் நிப்பாட்டியாச்சு. அப்போ ஒரு மனிதர் வந்தார், உன்னை காட்டினார். அதை தொட்டு பார்த்தா நல்ல ஸ்மெல்லு, செண்டு. எங்கள் ஐயர் பக்கத்தில் உட்காந்தா நல்ல வாசனை, செண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். கும்மு கும்மு கும்முன்னு வாசனை வருது. ரொம்ப நேரம் திங்க் பண்ணேன், என்ன சோப்பு போட்டாரா, செண்டு போட்டாரா, என்ன போட்டார், திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதே மாதிரி அந்த கொடுத்த ஆயில் நல்ல திங்கிங்க, நல்ல ஒரு வாசனை. அப்போ என்னதுப்பான்னு கேட்டேன். அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வேண்டாம் என்ன செய்யுதுன்னு தெரியாமல் கஷ்டப்படுறீங்களே, கருப்பாயில், அந்த ஆயில் தாங்க இந்த ஆயில்னாராம். அந்த ஆயில் தான் இந்த ஆயில்னாராம். இதில் ஒன்றில் ஒரு பொருளை போட்டேன், அவ்வளோதான். இந்த ஆயிலோட நிறம் மாறிடுச்சு, டேஸ்ட் மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, ஸ்மெல் மாறிடுச்சு. இதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மை சிறுமைப்படுத்தும்படி சிறுமைப்பட்டு கிடக்கிறான்ல, வாழ்க்கையில் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறான்ல, அவர் உன்னை சிறுமைப்படுத்தி சொல்கிறார், உன்னை பசியினால் வருத்தி. வாழ்க்கையில் மேலே போக முடியல. எங்களுடைய பிஸ்னஸில் ஆரம்பத்தில் கை கொடுத்தவங்க சில வருஷங்களில் கொஞ்சம் எங்களுக்கு எதிரியாக மாறிட்டாங்க. பல வகையில் எங்களுக்கு தொல்லை, பல வகையில் தொல்லை. பிஸ்னஸ் லான்ச், ரொம்ப சின்ன பையன், ஸ்கூலுக்கு போய்கிட்டு இருக்கேன். எங்களுடைய பெரிய பிரதர் ரொம்ப அமைதியானவர், ரொம்ப கோவப்பட மாட்டார், ரொம்ப பேச மாட்டார், ரொம்ப ஸ்லோ, நல்ல ரொம்ப சூப்பர் மேன். பல வகையில் தொல்லை அவருக்கு, போலீஸ் ஸ்டேஷனில் தொல்லை, அப்படி பல வகையில் தொல்லை, பல வகையில் தொல்லை இருக்கப்போ மற்றவங்களாம் என்னென்னோ சொல்லுவாங்க. நான் அவர் ரொம்ப அமைதி, அவரும் எங்கள் அம்மாவும் ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறப்போ
ஆண்டோடைய வார்த்தை அவர்களுக்கு வந்து விடுதலை கிடைச்சது. அதுதான் 40 வருஷம் நான் உன்னை அடிமைப்பட்டு போட்டிருந்தேன், நீ அடிமையாக இருந்த, ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்து, அதில் சொல்கிறார், உன் தேவனாய கர்த்தருடைய வழியில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனைகளை கை கொள்ள கடவாய். 6ஆம் வசனத்தில் சொல்வார், 8:6, Fear to the Lord, ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அதுதான் திருமணத்தில் வாசிக்கக்கூடிய சங்கீதம் 128:1, கர்த்தருக்கு பயந்து ஒரு வழியில் நடக்கிறவனேவனோ. Fear to the Lord, பயப்படாதே பயப்படாதே என்று வேதத்தில் 365 தடவை சொல்லப்பட்டிருக்கு. 365 தடவை ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே, டு நாட் அஃப்ரைட் சொல்லணும்னா, பயப்படாமல் இருக்கணும். நம்ம யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்படணும். அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். அவருடைய கட்டளை என்ன சொல்லி, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே ஒப்பா இருக்க. 2வது கற்பனை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதுபோல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இதுதான் அவருடைய கட்டளை, அன்பு, லவ். இன்றைக்கி எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சரி, எந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் சரி, கிறிஸ்தவனா மோசமானவன் சொல்கிறான், நல்லவன் இல்லைங்கிறான் கிறிஸ்தவனையே. ஒரு காலத்தில் மாடல் லைஃப் கிறிஸ்தவன். எப்படி மாடல் லைஃப்? அப்போஸ்தலர் 11:24, அவர்கள் நல்லவர்களும் பரிசுத்தம் வல்லமையினால் நிறைந்தவர்களும் விசுவாசத்தில் நிறைந்த அவர்கள் இஸ் எ குட் பீப்புள், கிறிஸ்டியன் பீப்புள். ஆனால் இன்றைக்கி சர்ச்சில் எலெக்ஷன், அரசு அதிகாரி, அரசு காவல்துறை வந்து நடத்துகிறாங்க, பூட்டு போட்டு உள்ளே வந்து. அன்பே நம்மகிட்ட தான் இருக்குது. எனக்கு போல சாரா டக்கரில் ஒரு ஜட்ஜி இருந்தாங்க கொஞ்ச நாள். அவர் சொல்கிறார், நல்ல பைபிளுங்க, உலகத்திலே உயர்ந்த புத்தகங்க, இதை வச்சிருக்கிறவெல்லாம் கிறிஸ்தவன், வச்சிருக்க ஒரு பய கூட நல்லவன் இல்லைங்கிறார். விசேஷமாக உங்கள் தலைவர்கள் நல்லா இல்லைங்கிறார். டோட்டலாக இப்படி அங்கி போட்டிருக்க ஆளெல்லாம் சொல்லிட்டார். ஒரு தலைவன் நல்லா இல்லைங்கெல்லாம் திருட்டு பசங்கிறார் அவர். ஒரு மாற்று மதத்தினர். நீ வைத்திருக்கிற வேதாகமும் அவ்வளவு தெளிவானது, மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஒளி வீசக்கூடியது. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம் சொல்கிறார். நம்ம கவலைப்படுறது என்னென்னா, அரசு வேலை வேணும், இதுக்கு எவ்வளோ நாளும் கொடுக்குறோம். வீட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் இருக்கணும், அதுக்கு எவ்வளோ நாளும் துட்டு கொடுக்குறோம். இதுதான் நம்ம கவலை. இதுக்காக என்னென்னவோ நடந்துக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குன்னே தெரியல. அரசாங்கம் வேலை பார்த்தவனுக்கு அதான் சாவு, பார்க்காதவனுக்கு அதான் சாவு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், 2 குடும்பம், ஒருத்தருக்கு 7 பிள்ளைய, 7 பிள்ளைகளும் ஒருத்தர் கூட கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. ஒருத்தருக்கு 4 பிள்ளைய, 4 பிள்ளைங்க வந்தவங்கெல்லாம் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, வீட்டில் இருக்கிறதெல்லாம் 8 பேரும் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு. ஆனால் அந்த 7 பேர் இருக்க குடும்பத்தில் இருக்க அமைதி இந்த 8 பேர் குடும்பத்தில் 4 பேர் குடும்பத்தில் இல்லை கவர்மெண்ட் சர்வெண்ட்டை. எவ்வளோ பென்ஷன் வாங்குறாங்களோ வாங்குறதோட 3 மடங்கு மாத்திரைக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுதான் போராட்டம். இதுதான் கடவுளுக்கு பயப்படல. நம்ம எப்போ கடவுளுக்கு பயப்படுறோமோ, கடவுளுக்கு பயந்த ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படுகிறோமோ, அவர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்கப்படுவார் சொல்கிறார். ஹீ இஸ் எ குட் ஃபீல்டு, நல்ல தேசம், நல்ல விளையிற தேசம். 100 மூட்டை நெல் வரணும், 120 மூட்டை நெல் வந்துச்சுங்க. தோண்ட தோண்ட தண்ணிங்க, சைடில் ஊற்று பக்க வழியாக வந்துக்கிட்டே இருக்குங்க. கொத்து கொத்தா தென்னை மரம் காய்க்குதுங்க. அந்த 7, 8, 9 சொல்கிறார். உன் தேசம் இப்படி இருக்கும். நீ கடவுளுக்கு என்னைக்கு பயப்படுறியோ அப்படி பயப்படுறப்போ ஆண்டவரை நீ உயர்த்தும் ஆண்டவர். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்க ஒன்று உனக்கு குறைவுபடாத தேசம். கல்லுகளும் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளும் உள்ள தேசம். கல்லு கூட இரும்பமாயிருமா. 1 கிலோ பழைய இரும்பு போட்டால் 45 ரூபா, அது கல்லை கூட 45 ரூபாய்க்கு விற்குமா. அந்த தேசம் ஒருவேளை நம்ம கடவுளுக்கு பயப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம் ஆண்டவருக்கு பயப்படுறப்போ எப்படி பயப்படுறோம்? கல்யாணம் பண்ணும்னா வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பெருக்கிவரை நான் உன்னை விட்டு விலகுவதிலும் சொல்கிறோம். முதல் குழந்தை பிறந்த உடனே தங்க கோடி போடல, போய் உங்கள் அம்மா வீட்டில் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுருந்தோம்.
கல்யாணம் முடித்து வந்தோன்னா நகை எவ்வளோ போடுறேன்னாங்க, எடை போட்டு பார்க்குறோம். ஆனால் இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, மேலே வசனத்தை வேற போட்டுக்கிறோம். இன்றைக்கி பெரிய கொடுமையே, அதாவது ஹைகோர்ட்டில் 8 கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு, 8 கோர்ட்டு எங்கள் மருமகன் சொல்கிறார், 8 கோர்ட்டு ஃபேமிலி கோர்ட்டு மாமா. ஒரு கோர்ட்டு இல்லீகலை பற்றி விசாரிக்கிறாங்க, ஒரு கோர்ட்டு சைல்டு சின்ன பிள்ளைகளுடைய அந்த துன்பப்படுத்தலை பற்றி விசாரிக்காங்க. 6 கோர்ட்டு டைவர்ஸ் கோர்ட்டு. ஒரு கோர்ட்டில் ஒரு நாளைக்கு 15-20 கேஸ் முடியுது, 120 கேஸ் முடியுது டைவர்ஸ் கேஸு. அதில் 100 கேஸு கிறிஸ்தவ கல்யாணம் தான் மாமாங்கிறார். இது உண்மை. கிறிஸ்துவ மக்கள் பக்தியில் டைவர்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு, சண்டை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. என்னன்னே தெரியாமல் ஒரு நேற்று முந்தா நாள் போன வாரம் ஒருத்தரை பார்த்தா, ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப சூப்பர் மேன், கடவுளுக்கு ரொம்ப பயந்த மனிதர். என்னை தனியாக கூப்பிட்டு போய் பொண்ணை பற்றி பேசுகிறாரு. கோயிலில் இருக்க ஒரு பையனை லவ் பண்ணிட்டாங்கிறார். அதுக்கு தான் கோயிலில் தனித்தனியாக உட்கார வச்சுருக்காங்க. சென்னையில் ஒன்றா உட்கார வைப்பாங்க. நாம் யாருக்கு பயப்படுறோம்? நம்ம குடும்பங்கள், வாழ்வு. கடவுளுக்கு பயப்படுறோமா? கடவுளுக்கு பயந்து நீங்கள் போகிறப்போ நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அவர் போகையிலும் ஆசீர்வதிக்கிறார், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். உன் மாபிசைக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதுதான் சங்கீதம் 120 நான் அதுக்கு பேசிக்காக எழுதியிருக்கேன். கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை நம்பியவர்கள் என்னென்னைக்கு அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். 125 கடைசி வசனம் சொல்றார், 5 தங்கள் கோணலான வழிகளை கோணலான வழிகளை தெரிந்து கொள்கிறவள் அக்கிரமத்தில் போய் சேர்ந்துடுறாங்களாம். அவங்க செத்து போகிறானா, பாதியில் அவுட்டு, கடைசி வாழ்க்கை முன்னேறதில்லை. இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. பட் பீஸ் ஷால் அப்பான் இஸ்ரேல். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நாம் என்னைக்கு கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோமோ அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் குழந்தை பிறக்காமல் இருக்காது, நம் குடும்பத்தில் கஷ்டங்கள் வராது, படுத்த நல்ல தூக்கம் வரும், தூக்கம் வரலங்கிற சொல்லக்கூடிய நிலைமை வராது. வியாதி இருந்தாலும் நல்ல உணவு கொள்ளும் நிலைமை இருக்கும். வியாதி என்பது இப்போ எனக்கு 35 வருஷமாக டயபெட்டிக் பேஷண்ட். ஒரு பாஸ்டர் சொன்னார், அப்பா ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடும்பார். ஒரு பாஸ்டர் என்ன சொல்லுவார், ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுவியா? என்னையா கிறிஸ்தவங்கிற பைபிள் வச்சுருக்கிற, பிரசங்கத்துக்கு போகிற, இது இன்றைக்கி 3வது பிரசங்கன்னு ஒரு பிரசங்கம் இருக்குது, இப்படிலாம் எத்தனையோ சர்ச்சுக்கு போகிற, எவ்வளோ தலைவர்கள் உனக்கு தெரியும், ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கே, என்ன பயப்படுறியா? சாப்பிடியா தைரியமாக ஜெபம் பண்ணிட்டுனார். அடுத்த நாள் வாக்கிங் போகிறப்ப கடவுள்கிட்ட கேட்டேன், என்னப்பா வாக்கிங் போய்கிட்டு இருக்கேன், அந்த பாஸ்டர் என்னுடைய குரு சொல்கிறாரு ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடுன்னு, நீங்கள் ஏன் எனக்கு சுகர் வியாதி கொடுத்தீங்க? அவர் சொன்னார், கடவுள் என் கூட நீ ஒரு சாப்பாடுறாம, நீ நிறைய சாப்பிடுவ, அதனால கொழுப்பு வந்து கொலஸ்ட்ரால் வந்து நீ ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருப்ப இதுக்குள்ளே, அதனால உனக்கு சுகர் வியாதி கொடுத்துருக்கேன். உன் வாழ்க்கை நீடித்திருக்கிறது தான் உனக்கு ஒரு வியாதியை கொடுத்துருக்கேங்கிறார். இதுதான் தங்களுடைய கோணான வழிகளை தேர்ந்து கொண்டால் சேரப்பனை துன்மார்க்க அழிந்து போவார்கள். இஸ்ரவேலுக்கோ சமாதானம் உண்டு. நம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின்படி நடக்கிறப்போ நிச்சயமாக ஒரு ஒரு உயிருள்ள ஆண்டவர். நாம் எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுகிறோம்? கர்த்தரை நம்புகள் சீயனை போல அசையாமல் இருப்பாங்க. இஸ்ரேல் மக்கள் கர்த்தரை நம்பினாங்க. வனாந்தரத்தில் உணவு இல்லை, ஆண்டவருடைய வார்த்தை உணவு மன்னா வந்து விழுந்துச்சு. நினைச்சாங்க காடைகள் வந்து விழுந்துச்சு. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். நீ ஏன் கவலைப்படுற? நீ ஏன் ஒரிப்படுற? ஆண்டவர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி சொல்ற, பூமியின் நிறைவும் என்னுடையதுங்கிறார். Do not worry about. உங்களிதையும் கலங்காது இருப்பதாக. யார் வேதனையோடு வந்திருக்கீங்களோ, யார் துன்பங்களோடு வந்திருக்கீங்களோ, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே ஒரு விடுதலை தரும் ஆண்டவர். மார்க் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த லேகியோன் ஆண்டவரை நோக்கி வர்றான், ஆண்டவரை நோக்கி பார்க்குறான். இதே மாதிரி தான் நம்ம தமிழகத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம். ஆழ்வார் திருநகரி இங்கே இருக்குது, பாளையங்கோட்டையிலேருந்து நாசரேத் போகிற வழியில். ஊருக்குள்ளே எல்லாரும் போக முடியாது, வெளியில் தான் போனோம். உயர்ந்த ஜாதி மக்கள் வாழ்ந்தாங்க.
ஊருக்குள்ளே போனால் அடிப்பாங்க. அந்த தூத்துக்குடிக்கு நாசிரியத்துலேருந்து அந்த ஒரு ஆத்தூர் வழியாக போனால் 2 பேரும் ஒரே இனம்தான். ஆனால் இந்த ஒரு இனம் கொஞ்சம் அந்த ஒருத்தர் ஒரு குரூப் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, ஒருத்தர் கலராக இருப்பாங்க. கருப்பாக இருக்கவங்க அந்த ஊருக்குள்ளே போகக்கூடாது. இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் தான் இருந்தோம். ஒரு பிசாசின் கட்டுகளில் கிடந்தோம், விடுதலை இல்லை. ஆனால் மிஷனரிகள் வரப்போய் பெண்களுக்கு கல்வி, தமிழில் உயர்ந்த போப் கால்டுவெல், இவங்கெல்லாம் வரப்போய் உயர்ந்த இடத்துக்கு நம்ம அழைச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இதே நிலைமை கடந்த மாதத்தில் வெஸ்ட் பெங்காலுக்கு நானும் என் துணைவியாரும் போயிருந்தோம். வெஸ்ட் பெங்கால் என்பது கல்கட்டா. இந்தியாவுடைய மெட்ரோ சிட்டி 4: டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை. இந்தியாவில் 4 சிட்டி தான் பெருசு, ரொம்ப பெருசு மெட்ரோ சிட்டி, மெட்ரோபாலிஷன் சிட்டி. கல்கட்டா தான் ஜனத்தொகை அதிகம். இன்னுக்கும் ட்ராம் நடு ரோட்டில் தண்டவாளம் போட்டு அந்த பக்கம் ட்ரெயின் போகுது. ரோட்லே ஆப்போசிட் நிற்காது, ரன்னிங்லே ஏறணும். யூப்ளி ஆறு வற்றாத ஜீவநதி ஓடுது. 3 இன்ச்சு பைப்பு ஊருக்குள்ளே தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்காது. எப்போயுமே தண்ணி வற்றாத யூப்ளி ஆறு கல்கட்டா. அந்த ஊரில் தான் சிசுவதை தடை சட்டம். பெண் பிள்ளை பிறந்தா தூக்கி ஆற்றுல போட்டுருவாங்க. கணவன் இறந்துட்டா கல்யாணம் பண்ணி 1 hour தான் இருக்கும், மேடையை விட்டு இறங்க ஹார்ட் அட்டாக்ல செத்து அந்த பொண்ணை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா 100 வயசாகிருக்கும், கணவன் செத்துட்டா பொண்ணுக்கு 98 வயசு, அதையும் தூக்கி போட்டுருவாங்க. இதை விடுதலை கொடுத்தது கிறிஸ்தவம். அதே விடுதலை தான் நம்முடைய திருநெல்வேலியில் முதல் ஞானஸ்தானம் குளோரிந்த அம்மா. ஆனால் திருநெல்வேலியுடைய வளர்ச்சி, சென்னை நம்முடைய தமிழகத்துடைய வளர்ச்சி பெரும் வளர்ச்சி. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் கிறிஸ்தவம் வளரலை, ஸ்கூல் இல்லை. கடந்த நாட்களில் டேப்ளிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், என்எம்எஸ் சார்பா. டேப்ளிங்கில் போயிருக்கப்போ 100 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ட்ராவல், 4 hours, 100 கிலோமீட்டர் 4 மணி நேரம் ட்ராவல். ரோடு இல்லை, கவர்மெண்ட் பஸ் கிடையாது, கவர்மெண்ட் வண்டிலாம் கிடையாது, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் தான். ஒரு ஆளுக்கு 100 ரூபா 200 ரூபா. இறங்கி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போகக்கூடிய கிராமங்கள். ஸ்கூல் இல்லை. நம்ம ஊரில் பள்ளி இல்லாத கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் கோச்சிட்டு இன்னொரு மதத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கிராமத்தில் 3 பள்ளி 4 பள்ளி இருக்குது. ஒடிசாவில் அப்படி இல்லை, வளர்ச்சி இல்லை. லேகியோன் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது நீ போய் அறிவிங்கிறார், பிசாசின் கட்டுகளில் இருக்கப்போ போய் அறிவிங்கிறார். ஒருவேளை 50 ஆண்டுகள் கடந்து வந்த இந்த கிராமத்தில், இந்த ஊத்துமலையில் எவ்வளோ மிஷனரிகள் போயிருக்கீங்க எனக்கு தெரியல. ஐஎம்எஸ் சார்பா, எஃப்எம்இ சார்பா, விஸ்வானி சார்பா, என்எம்எஸ் சார்பா எவ்வளோ மிஷனரிகள் போயிருக்கீங்க தெரில. ஆனால் ஐஎம்எஸ்க்கு நிறைய வெல்விஷர்ஸ் உண்டு. இங்கே என்எம்எஸ்ஐ கூட ஒரு 4 பேர் எங்களுடைய என்எம்எஸ்ஸுடைய மிஷனரி ஜேம்ஸ் வந்திருக்காங்க, குமுதா டீச்சர் ஒரு சின்ன பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, மிஸ்டர் யாக்கோப் தங்கராஜ், மிஸ்டர் கிப்சன் முத்ராஜ், மிஸ்ஸஸ் கிறிஸ்டி டீச்சர். இவங்க சைல்டு சப்போர்ட் கொடுக்குறாங்க என்எம்எஸ்ஐக்கு. ஐஎம்எஸ்க்கு நிறையா பேர் கொடுக்குறீங்க எனக்கு தெரியும். இன்றைக்கி அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கப்போ நானும் என் மனைவியும் ஒரு காரில் ஒரு இடத்துல இறங்கி அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு இன்னொரு 4-wheeler டிரைவில் போனோம். 4 சக்கரம் சுத்தம், எல்லா வண்டியும் 4 சக்கரம் சுத்தம். நான் உள்ள இன்ஜின்லேருந்து 2 சக்கரம் தான் சுத்தம். அது 4 சக்கரம் சுற்றுற வண்டி தான் அந்த இடத்துல போகும் இன்ஜின்லேருந்து. அது 3 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 18 நிமிஷம் போனோம். மேடு பள்ளம், ஒரு வண்டியும் கிடையாது, டிராஃபிக்லாம் கிடையாது, ரோடு கிடையாது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் 3/4 மணி நேரம் நடந்தோம். அது வண்டியே போகாது. அங்கே 25 பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு காலையில் 2-2.5 மணி நேரம் நடக்கிறாங்க, மாலையில் 2.5 மணி நேரம் நடந்து வராங்க. அந்த 25 பிள்ளைகள், 25 பிள்ளைகளில் 7 பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கிடையாது. குளிர் பிரதேசம். அந்த பெண்ணோ அந்த ஆணோ தன்னுடைய உடல் சுகத்தை தேடி தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை விட்டுட்டு வெளியே போயிடுறா, எங்கேயோ போயிடுறா, வேலைக்கு போகிறா,
வசதி இல்லாத பெண் போன இடங்களில் தப்பான வழியில் மாட்டினதால் உள்ளே வர முடியல. அந்த 7 பிள்ளைகளை ஒரு அம்மா வளர்க்குறாங்க. அந்த அம்மா ஒரு விடோ. ஹோம் ஸ்டே மாதிரி ரூம் வச்சுருக்காங்க, வாடகைக்கு விடுறாங்க. அதுலேருந்து வர வருமானத்தை அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த 25 பிள்ளைகளுக்கும் எந்தவித வருமானமும் இல்லை. ஒரு தாத்தா 89 வயது, அவர் தான் 50 சென்ட் இடத்த அந்த ஸ்கூலுக்கு கொடுத்துருக்கிறார். கை வச்சு கொம்பு வச்சு நடக்கிறார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் படிக்கலை, எங்கள் சந்ததியாவது படிக்கட்டும். நாங்கள் அடிமைப்பட்டு கிடந்தோம் பாவத்தில், என் சந்ததியாவது ஒரு விடுதலை பெறட்டுங்கிறார். அதை பார்க்குறப்போ நான் கடந்த நாட்களில் கொடைக்கானல் ஊட்டி போயிருக்கப்போ ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஒரு 15-30 வருஷத்துக்குள்ள நடந்து போயிருக்கேன். நடந்து போவேன் என்னுடைய பிஸ்னஸ் மேட்டராக மலையில். ஆனால் இன்றைக்கி எல்லா கிராமங்களும் பஸ் போக்குவரத்து இருக்குது, இன்டர் வில்லேஜில் கூட. ஆனால் நம்மோடு அவங்க கடந்து வர்றதுக்குன்னு 50-60 ஆண்டுகள் ஆகும். இன்றைக்கி இப்படிப்பட்ட மக்களுக்கு, அப்படிப்பட்ட மக்கள் தான் இஸ்ரேல் மக்கள் அடிமைப்பட்டு கிடந்தாங்க. அதுதான் இன்றைக்கி கொடுக்கப்படுது. ஆகையால் புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த தேசத்திலே அவர்களை நீ சோஸ்தரிக்கிற. எப்படி தோத்தரிக்க போகிறோம்? அந்த உபாகம் 8:10 இன்னைக்கு நோட்டீஸில் கொடுத்துருக்காரு. நாங்கள் புசித்து திருப்தி அடைந்திருக்கிறோம், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இல்லாமல் ஒடிசா மாநிலத்தில் உள்ள ஒரு மக்கள், அதாவது வெஸ்ட் பெங்காலில் உள்ள ஒரு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இந்த மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? இந்த மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு என்ன? அன்புக்குரியவர்களே, முதலாவது மிஷன் ஸ்தாபனங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். மிஷன் ஊழியத்திற்கு உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்கள். அடுத்தபடியாக உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை மிஷன் சப்போர்ட் கொடுங்க. ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு 1000 rupees கொடுத்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு பிள்ளை படிச்சிடும். 1000 rupees. ஏதாவது IMS, NMS, விஸ்வானி, FMV, ஷாலோ மினிஸ்ட்ரி, ஜெம்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் பிளெஸ்ஸிங், IMM, இப்படி இவ்வளோ மிஷன். ஒருவேளை நான் NMSஐ இப்போ சார்ந்திருக்கிறேன், முன்னால் IMSஐ சார்ந்திருந்தேன். இந்த மிஷனில் எல்லா மிஷனுக்காக ஜெபிங்க. ஏன்னா ஊத்துமலை அந்த லெந்து நாட்களில் வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ ஆண்டவர் கொடுத்த நன்மையை கொண்டாந்து அந்த தெரு முனையில் வச்சு ஒரு மெசேஜ் முடித்து இங்கே ஏலம் விடுறத நான் ஒரு தடவை வந்திருக்கேன். ஒரு குருவானவர் கூட்டுக்கார் பேர் தெரியல. நம்ம கிராமங்கள் தான் இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட கிராமங்களில் நம்முடைய அர்ப்பணிப்பேன். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். பெற்ற விடுதலை பிறருக்கு அறிவிக்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஒரு விசை கூட கண்களை மூடி, தகப்பனே எங்களோடு பேசியிருக்கீங்க, நன்றி தகப்பனே. ஒரு விசை கூட எங்களை பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய பிரச்சனை எங்களுக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பன் நோக்கி பார்ப்போமா. எத்தனையோ துன்பங்கள் மத்தியில், பிரச்சனை மத்தியில் வந்திருக்காங்கப்பா. அண்ணாள் எனக்கு ஒரு குழந்தையை தருவினால் உம்முடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஜெபித்த பொழுது ஏற்ற உற்பத்தி காலத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தீங்க. வாழ்க்கையில் பிஸ்னஸில் தோல்வி அடைஞ்சிருக்கேன்ப்பா. நானும் அவரும் ஒன்றா தான் சென்னைக்கு போனோம், நானும் அவரும் ஒன்றா தான் ஹைதராபாத் போனோம். ஆனால் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றமாக இருக்கிறார். நான் பின்தங்கின இன்னும் ரிச்சாக ஓட்டிகிட்டு இருக்கேன், இன்னும் தண்ணி அடிச்சிக்கிட்டு இருக்கேன். அவரோ குடியில்லை, எனக்கோ குடி இருக்குன்ற ஒரு சகோதரர் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட மனமறங்க, ஒரு விசை கூட மனமறங்க. என் சகோதரிய கணவர் நல்ல மனிதராக இருக்கா, என் கணவர் நல்ல மனிதராக இல்லை. காரணம் நான் என் அம்மாட்ட நான் அவ்வளோ ஒரு ஃபிட்டாக இருந்து என் தகுதியை போட்டுக்கொண்டே இருக்கிறேன். அதனால் எனக்கு விடுதலையில் ஏக்கத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக, அன்பு மகளுடைய விடுதலைக்காக நன்றி 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 தகப்பனே, நன்றி. உம்முடைய பிரச்சனை அந்த மகளோடு, உம்முடைய விடுதலையின் கரை அந்த மகளோடு தகப்பனே. ஏக்கத்தோடு வாழ்க்கையில் முன்னேற்றமான நிலத்திற்கு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக நீ பயப்படாத. உன்னை அந்த நல்ல தேசத்திற்கு அழைத்துட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. உபாகம் 8ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனங்கள். அது மாதுளம்பழம் விளையிற செடி, ஒலிவ மரம் ஐயா விளையிற மரம் இடம் உனக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்படிப்பட்ட பூமி நீர் கொடுக்கிற தயவுக்காக அந்த மகளுக்காக நன்றி 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 தகப்பனே. நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனை தோத்தரி, நன்றி செலுத்து.
நன்றி செலுத்துன்னு சொல்லுங்க. நன்றி செலுத்துகிற பிரகாரமாய், ஐயா என் குடும்பத்திலேருந்து ஒரு பிள்ளையை நான் மிஷனுக்கு கொடுக்குறேன், என் குடும்பத்திலேருந்து ஒரு மிஷனை சப்போர்ட் பண்ணுறேன், என் குடும்பத்தில் ஒரு ஏழை பிள்ளை படிப்பதற்கு நான் கொடுக்குறேன் என்று ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக உம்முடைய வல்லமையின் கரம், அபிஷேகத்தின் கரம் அந்த பிள்ளையோடு இறங்க போகிற தயவுக்காக கூட நன்றி. நன்றி தகப்பனே, நன்றி. வாழ்க்கையில் கஷ்டமான சூழ்நிலை, விடுதலை இல்லாத நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க, எனக்கு ஒரு ஆதரவை தாங்க, ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக நன்றி. தூரமான இடத்துல இருந்தப்பா பண்டிகைக்கு வந்திருக்காங்க. எல்லா நாளும் தோட்டத்துக்கு போகிறேன், இன்றைக்கி தோட்டத்துக்கு போகாமல் பண்டிகைக்கு இருக்கேன். கர்த்தர் என்னை பிளஸ் பண்ணுவார் நம்பிக்கையோடு. என் வேலையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவர்கிட்ட காத்திருக்கேன். கர்த்தருக்கு காத்திருக்குள் புது பலனடைந்த செழிப்பாய் நடப்பார்கள் வார்த்தையின்படி. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார் என்று சங்கீதம் 27:14 படி பிளஸ் பண்ணுங்கப்பா. உம்முடைய சன்னிதானத்தில் அந்த தியான மண்டபத்தில் யாரெல்லாம் உம்மை நோக்கி பார்த்து உண்மையாய் தங்கள் மனதை திறந்தாங்களோ அந்த மனக்களுக்கு நீர் ஒரு விடுதலை, ஒரு அற்புதம், ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க போகிற தயவுக்காக கூட நன்றி. ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை